நாங்கள் கேட்பதெல்லாம் தமிழ்நாட்டில் தீண்டாமை கொடுமைகள் என்பது ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பதை போல அடித்தட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை ஆதிக்க சக்திகள் இன்றைக்கும் இந்த தீண்டாமை கொடுமைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே முறையான புலன் விசாரணை வேண்டும் அல்லது இதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கேட்டால் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளூர் காவல் நிலையத்தினுடைய புலன் விசாரணையிலிருந்து மாற்றி சிபிசிஐடிக்கு கொடுத்தாகிவிட்டது. சிபிசிஐடி 1.5 ஆண்டு காலம் கடந்தும் கூட இதில் முறையான புலன் விசாரணை செய்யவில்லை. ஆகவே இது ஒரு இந்த சமூகத்தில் 75 ஆண்டுகள் ஜனநாயக சமூகத்தில் எல்லோரும் சமத்துவம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிற போது, சமூக நீதிக்கான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற போது இந்த ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்துகிற முறையிலே தான் காவல்துறை செயல்பட்டிருக்கிறது. ஆகவே இது குறித்து நானே சம்பந்தப்பட்ட சிபிசிஐடியினுடைய துணை கண்காணிப்பை பார்த்து நான் கேட்டேன். அவர் சொல்கிற வார்த்தையே இன்னும் எங்களுடைய புலன் விசாரணை சென்று கொண்டிருக்கிறது சொல்கிறார். அப்படி இருக்கையில் 1.5 ஆண்டுகளுக்கு பின்னால் தலித் சமூகத்தை சார்ந்திருக்கிற காவலர் முத்துராஜ் மீதும் சுதர்சன் மீதும் இதற்காக அவர் கூப்பிட்டு அழைக்க வேண்டும். ஆகவே இந்த புலன் விசாரணை போகிற போக்கு தவறானதாக இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் இந்த ஊடகவியலாளருடைய நேர்காணலிலே எங்களுடைய கோரிக்கை வைக்கின்றோம். தமிழக அரசு சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கிற அரசு சந்தேகம் இல்லை. ஆனால் காவல்துறையும் ஆதிக்க சக்திகளும் தொடர்ந்து தன்னுடைய அட்டூழித்து செய்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் முறையான புலன் விசாரணை வேண்டும் அல்லது சிபிஐக்காக மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கின்றோம். சம்பந்தப்படுத்தி அவர் கட்டாயப்படுத்தி நிர்பந்திக்கணும்ன்ற அந்த காரணம் என்ன? செகண்ட் இந்த ஹையர் அஃபிஷியல்ஸ் தெரியாம இதை நடக்காதுல்ல. அப்போ மேல்மட்ட அளவுக்கு இதுதான் நினைக்கிறாங்க. மேல்மட்ட அளவுக்கு இருக்கான்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் கேட்டிருக்காங்க உண்மை. அதனால தான் அவங்களே வர சொல்லிக்கிறோம். முத்துராஜாவையும் ஊடகங்களே போட்டிருக்கிற சுதர்சனத்தையும் குட்டி நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது உண்மை. அங்கே தான் சந்தேகம் கிளம்புது. அதை நாம் போய் நேரடியாக விசாரணை நடந்திருக்கிற விஷயத்தில் ரெக்கார்டு கிடையாது. இவர் ரத்தம் சாட்சியமாக இருக்காங்க. அதிலிருந்து அங்கே சந்தேகம் வருகிறது. நிச்சயமாக இருக்கலாம், மேலதிகாரிகளுக்கு இருக்கலாம், சந்தேகம் இல்லை. இதில் பொறுத்தவரை ஸ்ரீமதி வழக்கை போல காவல்துறை நடத்துகிற அத்தனை புலன் விசாரணை நேர்மையாக சொல்ல முடியாது. It should be open, transparent, according to the principles of police standing order and CRPC. அதான் தேவை எப்பயுமே. ஒரு புகார் கொடுத்திருக்கிற காரணத்தினாலேயே அந்த புகார்களுக்கெல்லாம் உண்மைன்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இட் மே பி ஃபவுண்ட் அவுட் தட் somebody would have been a perpetrator of the crime. அந்த மாதிரி போக மாட்டேங்குது. நாங்கள் கேட்கறது ஒன்றே ஒன்று தான். 26/12/2022 இந்த சம்பவம் நடந்த போது எந்த காரணத்திற்காக காவல்துறை முன்னிலையிலேயே வட்டாட்சியரும் பிடிஓவும் தலைவரும் அந்த தண்ணியை அகற்றிருக்க வேணும்? அந்த தண்ணி எடுத்து டெஸ்ட் பண்ணாத காரணம் என்ன? மூல காரணமாக இருக்கக்கூடிய தடயத்தை அழித்து விட்டு பின்னால் போய் இலை செடிகளுடைய பிச்சை அப்படி முடியும். வேறு இருக்குது நம்மகிட்ட, அடிவேர்லேருந்து பிடிச்சா தான் உண்மை தெரிஞ்சுக்க முடியும். அப்படி பண்ணாததுலேருந்தே சந்தேகம் தலைக்கிறது.